ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாருங்களா, நம்ம போட்டில் தான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கிற நேற்று மரம் போயிட்டு வந்தோம், அந்த முதக்கண்டை தான் எடுத்து இன்னைக்கு மீந்து போன இறையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் வியாபாரிகிட்ட கொடுக்க போகிறோம். என்ன மீன் நீங்களே பார்த்து இறக்காக வாங்கிட்டு போன இறங்க கீரி தலை சொல்லுவாங்க. நம்ம சைடில் சென்னையில் முதக்கண்டை சொல்லுவோம். இதான் எடுத்துகிட்டு போய் வியாபாரிகிட்ட கொடுக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் நம்ம ஊர் பெசன் நகர் பக்கத்தில் அஷ்டலட்சுமி அம்மன் கோவில். அதெல்லாம் அந்த பக்கத்தில் ஃபுல்லாக எல்லாம் கடலுக்கு போய்ட்டு வந்து மீன் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன மீனுன்னு சொல்லிட்டு வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். வலை ஃபுல்லாக பெரிய பெரிய நெத்திலி தான் வந்திருக்கு இன்றைக்கி. வேறு லெவல் வேட்டை தான், அதுலேயும் இந்த சின்ன குத்திரி மரத்தில். ஆனால் என்ன பண்ணுறதுங்க, இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. ஓரளவு நல்ல வெயில் காய்ஞ்சதுனால, நல்ல வெயில் காய்ஞ்ச இடத்துல நேரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு விற்க முடியாது. ஓரளவு தான் குழம்புக்கு வாங்குவாங்க. மீதி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கருவாடு தான் போடுவாங்க. அதுலேயும் உப்பு இல்லாத கருவாடு தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்னதான் இவ்வளோ நெத்திலி வந்ததுனால எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் அந்த எடுக்கும் போதும் பார்த்திங்கன்னா வலை ஃபுல்லாக இருக்கிறதுனால உதிரும் போது ஷோல்டர்லாம் ரொம்ப விட்டுருங்க. நிறைய பேருக்குலாம் ஷோல்டர் பயங்கரமாக ஒலிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்களாம், எந்த அளவுக்கு உதிர்றாங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து நெத்திலி எல்லாமே உதிரி மண்ணில் விழுந்துடும். தார்பாயில் மட்டும் விழாது, சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் விழுவாங்க. பாருங்களா, சுற்றி எவ்வளோ காக்கா இருக்குன்னு. வலை ஃபுல்லாக வலையே தெரியல, அந்தளவுக்கு நெத்திலி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஓரளவு ஒரு 7-8 கூட வருங்க. இதனால் நல்ல விலை போகிற நாள் தான். எதனாலலாம் லாஞ்சி ஃபுல்லாகவே தடைக்காலம். அந்த தடைக்காலத்தில் இந்த அளவு மீன் பிடிக்கும் போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த உப்பில்லாத நெத்திலி கருவாடு மீனை யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நெய்தல் மீன் சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குறாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.